ஆண்டுகளுக்கு முன்னர் வடநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது போன்ற ஒரு கூட்டம். ஒரு இஸ்லாமிய அறிஞர் இஸ்லாத்தை பற்றி விவரமாக பேசினார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் அங்கே எழுந்தார். சரி, இவ்வளோலாம் பேசிட்டீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னார். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வராவிட்டால் என்ன நிகழ்ந்திருக்கும்? இஸ்லாத்து உலகத்துக்கே வரல, என்னையா ஆயிருக்கும் சொல்லு. அதான் கேட்குறாரு. பெருசாக பேசுகிற இஸ்லாத்தை பற்றி. இஸ்லாம் இந்த உலகத்துக்கே வரல, என்ன ஆயிருக்கும்? உங்ககிட்ட நான் கேள்வி அந்த பதில் சொல்லுங்கள். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? பெண்களும் சொல்லலாம், ஆண்களும் சொல்லலாம். அதே வட்டி. இக்னரன்ஸ் ஆஃப் பீஸ், அமைதி கிடைச்சிருக்காது. ஓகே, வேற என்ன? இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வரல, வாட் ஷுட் ஹேவ் ஹேப்பன்? நீதி கிடைச்சிருக்காது இந்த உலகத்திற்கு. ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்லிட்டார். வேற சொல்லுங்க. அவர் மேலே பழி போட்டு தப்பிக்கிறாங்க. இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வராவிட்டால் என்ன இழப்பு? இந்த மனித சமுதாயத்திற்கு என்ன இழப்பு? வாட் இஸ் த லாஸ் ஃபார் த ஹியூமனிட்டி? கமான், நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க. எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஓகே, வேற? ரைட்ஸ் ஆஃப் ஹியூமன் கிடைச்சிருக்காது. அதான் சொல்றீங்க. இல்லை, இஸ்லாம் வராவிட்டால் என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு தான் கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிட்டே இருக்காது. சரியா சொல்கிறாங்க. என்ன எவ்வளோ என்ன இருக்கும்? அழிஞ்சே போயிருக்குமா? அப்படி ஏதோ சொல்கிறீங்க, நீ புரிய எனக்கு. சரி, ஓகே. மனித நேயம்னு ஒன்று இருந்திருக்காது. அன்பு இருந்திருக்காது. ஓகே, நிறைய வருது, வந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. சாக்ரிஃபைஸ் இருக்காது. முக்கியமானதெல்லாம் காணாமல் நிறையா. நம்ம அடிக்கடி இஸ்லாத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் சொல்லலையே. சகோதரத்துவம் இருக்காது. டிசிப்ளின் வந்திருக்காது. ஏக இறை கோட்பாடு இந்த உலகத்திற்கு வந்திருக்காது. கரெக்ட். சலா தொழுகை இருந்திருக்காது. சரி, இப்படி சொல்லிகிட்டே போனோன்னு கொஞ்சம் சொல்லுவீங்க. ஆக இந்த உலகத்திற்கு தேவையான வழிகாட்டக்கூடிய நல்ல கொள்கைகள் இந்த உலகத்திற்கு கிடச்சிருக்காது. மனிதன் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ்வதற்கான, மறுமையில் சோனத்தை அடைவதற்கான ஒரு கொள்கை கிடச்சிருக்காரு. சந்தோஷம் யாருமே சொல்லலை, தொழுகை இல்லாமல் போயிருக்குன்னு சொல்லலை, நிறைய சொன்னீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு இப்போ என்னோட டாபிக் முடிஞ்சு போச்சு. இப்போ இஸ்லாம்னா என்னென்னு அவ்வளோ சொல்லிட்டீங்க. இஸ்லாம்னா பெண்களுக்கு உரிமை கிடைக்கும், இஸ்லாம்னா ஏகத்துவம் கிடைக்கும், இஸ்லாம்னா சகோதரத்துவம் கிடைக்கும், இஸ்லாம்னா அன்பு கிடைக்கும், இஸ்லாம்னா நீதி கிடைக்கும், அவ்வளோ சொல்லிட்டீங்க. ஆக இஸ்லாம், திஸ் இஸ் இஸ்லாம். ஆனால் நாம் அப்படியா இஸ்லாத்தை புரிந்து வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்கள். பேசும்போது சொல்லிட்டீங்க, எவ்வளோ சொல்லிட்டீங்க. இஸ்லாத்தை வர இடையில பேசுகிறேன், கேட்கும்போது மட்டும் சொல்லுங்கள். இஸ்லாத்தை ஒரு நீதி மிக்க மார்க்கமாக நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறீர்களா? இஸ்லாம் மனித குலத்திற்கு நீதி வழங்கும் என்பதாக அறிமுகப்படுத்திருக்கிறீர்களா? அது நீங்கள் நீதிக்காக பாடுபட்டிருக்கிறீர்களா? இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை தரும் என்று சொன்னார்கள், அதற்காக அதை பற்றி நீங்கள் என்றைக்காவது பேசியிருக்கிறீர்களா? இஸ்லாம் அன்பை மலரச் செய்யும் என்று சொன்னீர்கள், அன்பை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கிறீர்களா? நீங்கள் நாம் பேசியதெல்லாம் ஒன்றுதான், வழிபாடுகள் வழிபாடுகள் வழிபாடுகள். எந்த அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாரும் தொழுகையை பற்றி பேசுவாங்க, நோம்பை பற்றி பேசுவாங்க, ஜக்காத்தை பற்றி கூட அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா பைசா சம்மந்தப்பட்ட விஷயம், அதை இடிக்காத எல்லா விஷயம் பேசிடுவான். ஹஜ்ஜை பற்றி பேசுவாங்க. முழு இஸ்லாத்தை நம்மளே பேசியுள்ள எத்தனை பேர் மேடையில் பேசும்போது சொல்லுவாங்க, மீலாது மேடையில் பேசுகிற போது பாருங்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் அன்றைய ஜாதி முறையை ஒழித்தார்கள். நீ ஒழிச்சியா? நீ ஒழிச்ச பாடுபட்டியா? ஜாதியை ஒழித்தார்கள், அரபியா ஜமி என்பதை மாற்றினார்கள், குறைசி குறைசல்லா என்பதை மாற்றினார்கள், மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொன்னார்கள். இன்றைக்கி அதே குடும்பம் இருக்க, இன்றைக்கி அதே குடும்பம் இருக்குல்லப்பா, அது சொன்னியா? நபிகள் நாயகம் அவர்கள் பல தெய்வ வழிபாட்டை ஒழித்து ஓரிரை கோட்பாட்டை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கி இருக்க அதை விட அதிகமாக இருக்க. அன்றைக்கி காபாவிலே 360 சிலைகள் தான் இருந்தன. 360 சிலைகள் தான் இருந்தன. இன்றைக்கி எத்தனை சிலை இருக்குது? 33 கோடி தேவர்கள், 30 மில்லியன் காட்ஸ். நீங்கள் அதை பற்றி என்னைக்கா பேசிருக்கீங்களா? இல்லையா? மேடையில் சொல்லுவீங்க, நபிகள் நாயகம் அவர்கள் பெண்களுக்கெல்லாம் உரிமைகளை வழங்கினார்கள். அன்றைய பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, இன்ஹெரிட்டன்ஸ் ரைட் கிடையாது, கல்வி எஜுகேஷன் ரைட் கிடையாது, ப்ராப்பர்ட்டி ரைட் கிடையாது, டைவர்ஸ் ரைட் கிடையாது. எல்லாம் பேசுனீங்க. நீங்கள் அதை பற்றி பேசுவீங்களா? எத்தனை கூட்டத்தில் பேசுவீங்க? ஆக மேடையில் பேசுவது ஒன்று, செயல்பாட்டில் இருப்பது ஒன்று. செயல்பாட்டில் இஸ்லாம் என்பது நம்முடைய கண்ணோட்டத்தில் வெறும் வழிபாடுகளுடைய தொகுப்பு. நீங்கள் குத்பா மேடைகளை பார்க்கலாம், முஸ்லீம்கள் நடத்துகின்ற பத்திரிகைகளை பார்க்கலாம், கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். திருப்பி அதான் கேட்பாங்க, பொதுவோட குரானை தொடலாமா தொடக்கூடாதா? எத்தனை வருஷம் கேட்பேன் இந்த கேள்வியை? எத்தனை வருஷம் இந்த கேள்வி கேட்பீங்க? பெண்களை தொட்டால் ஒழுங்கு முடியுமா முடியாதா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். 100 வருஷமா 1000 வருஷமா இதே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. இதை தாண்டி வேறு சிந்தனையே கிடையாது அந்த சமுதாயத்திலே.
ஆகவே நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டியது இஸ்லாம் என்பது ஒரு முழு வாழ்க்கையும் தழுவிருக்கின்ற ஒரு முறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நீங்கள் ஒன்றும் தேவையில்லை. குரானை படிங்க. குரானில் என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் அங்கே வாதிக்கப்படுதுன்னு பாருங்கள். அங்கே குரானுடைய எல்லா 666 வசனங்கள் 6660 வசனங்களும் தொழுகை நோன்பு பற்றியாக பேசிக் கொண்டிருக்கின்றன. ஹதீஸ் கிதாப் எடுங்கள், புகாரி ஷரீஃப் எடுங்கள், அல்லது முஸ்லீம் எடுங்கள், அல்லது மிஷ்காத் எடுங்கள். வெறும் இண்டெக்ஸை மட்டும் பாருங்கள். இண்டெக்ஸ் உள்ளெல்லாம் போக வேண்டாம். அது தலைப்பு மட்டும் பாருங்கள். வரிசையாக பார்த்துட்டு வாங்க. அரசியல் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், குடும்பவியல் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா? இதையெல்லாம் நான் மறந்து விட்டோம். இபாதத் என்றால் என்ன? இபாதத் என்று சொன்னால் இறைவனை வணங்குதல், இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், வர்ஷிப் அண்ட் ஒபீடியன்ஸ். ஆனால் இந்த வர்ஷிப் ஆஸ்பெக்டை கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்கோம், இந்த ஒபீடியன்ஸ் ஆஸ்பெக்டை புரியல. இறைவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அதை மூணா பிரிக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹுக்கூக்குல்லா, அதில் தான் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார் எல்லாம் வருது. ஹுக்கூக்குல் இபாத், படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, அண்டை வீட்டினருக்கு, உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, விதவைகளுக்கு, இப்படி பல பேருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அப்புறம் ஹுக்கூக்குல் நஃப்ஸ், உனக்கே நீ செய்து கொள்ள வேண்டிய கடமைகள். இவ்வளோ விரிவாக பார்த்தாலே இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி உங்களுக்கு புரிஞ்சுவிடும். இவ்வளோ விஷயத்தை இஸ்லாம் பேசுகிறது. இஸ்லாம்னா அமைதின்றான். அப்போ அமைதின்னா வெறும் வார்த்தையில் மட்டும் அமைதின்னு சொல்லிட்டா போதுமா? இஸ்லாம் இஸ் எ பீஸ் லவ்விங் ரிலிஜன், பீஸ் கிவிங் ரிலிஜன். எப்படியா பீஸ் கொண்டா, வழியை கொண்டா? மனிதனுடைய அமைதி எவையெல்லாம் குலைக்குமோ அதற்கெல்லாம் தீர்வு சொல்ல வேண்டும். நாம் என்ன செய்வோம்? ஒரு ஆயத்தை ஓதிட்டு போயிடுது. அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், முடிஞ்சுது. உண்மைதான், அல்லாஹ்வுடைய திக்ரை சொன்னால் அமைதி வரும் என்பது உண்மைதான். அது மட்டும் சொன்னால் அமைதி வந்துருமா? அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்க. மனிதர்கள் சந்திக்கிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லாமல் எப்படி உங்களுக்கு அமைதி கிட்டும்? இல்லையா? ஜாதி பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நீங்கள் ஒரு சேரிக்கு போங்க, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுபவிக்கின்ற கொடுமைகள் என்னவென்று பாருங்கள். கிணற்றில் தண்ணீர் எடுக்க முடியாது, தெருவில் நடந்து செல்ல முடியாது, தேநீர் குடிக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு தனி பாத்திரம், உயர் ஜாதிக்காரர்களுக்கு தனி பாத்திரம். எவ்வளோ கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க தெரியுமா சார்? இப்போ அவன் எப்படி அமைதியாக இருப்பான்? இப்போ அவனுக்கு அமைதிக்கு என்ன தீர்வு இஸ்லாம் என்ன சொல்லுது? சொல்லணும்ல. வறுமை தாண்டவம் ஆடுகிறது. இன்றைக்கு கூட உலகத்தில் அதிகமான ஏழைகள் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் வந்தது உங்களுக்கு, ஹங்கர் இண்டெக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஹங்கர் இண்டெக்ஸ் 121 நாடுகளை பட்டியலிட்டார்கள். அதில் இந்தியா 107வது இடத்துல இருக்குது. இந்தியா 107வது இடத்துல இருக்குது. பாகிஸ்தான் நமக்கு மேலே இருக்குது, பங்களாதேஷ் நமக்கு மேலே இருக்குது. நமக்கு கீழே 6 பேர் இருக்கான், ஆப்கானிஸ்தான் இருக்கான். அதை கொஞ்சம் ஆதரவு அடைஞ்சிடுங்க. அவ்வளோ. இப்போ வறுமை மனிதனுடைய அமைதியை குலைக்குமா குலைக்காதா? பெருமானார் துவா கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், இறைவா என்னை வறுமையிலிருந்தும் குஃப்ரிலிருந்தும் பாதுகாப்பாயாக. தோழர்கள் கேட்டார்கள், என்ன அப்படி கேட்குறீங்க? வறுமையிலிருந்தும் குஃப்ரிலிருந்தும் ரெண்டும் ஒன்றா? வறுமையும் குஃப்ரும் ஒன்றா? ஆம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஆம் என்று சொன்னார்கள். வறுமை மனிதனுடைய வறுமை உள்ளவங்க எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவனுக்கு என்ன தீர்வு சொல்கிறீங்க நீங்கள்? குடும்பங்கள் தோறும் விவாகரத்துகள் நடைபெறுகின்றன, தலாக்கும் கொலாவும் மலிந்து கிடக்கிறது. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்லு? இதை சொல்லாமல் குடும்பத்தில் எப்படி அமைதி வரும்? இல்லையா? அண்டை வீட்டுக்காரனோட சண்டை, அதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லு? இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்குது. எல்லாத்துக்கும் எந்த தீர்வு சொன்னாதான் அந்த மார்க்கத்திற்கு அமைதி தரும் மார்க்கம் என்று சொல்ல முடியும். தீர்வு சொல்லாமல் எங்கள் இஸ்லாத்தில் அமைதி இருக்குது, எங்கள் பாருங்கள் எங்கள் இஸ்லாத்தோட பேரே அமைதி தான், நாங்கள் ஒருவருக்கு சந்தித்து கொண்டால் நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தான் சொல்லுவோம், அமைதி உண்டாகுதான் சொல்லுவோம். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்லுங்கள். அமெரிக்கான எல்லா தீர்வுகளையும் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக நீங்கள் எந்த கண்ணோட்டத்திலே பார்த்தாலும் இஸ்லாம் முழு வாழ்க்கை பற்றி பேசுகிறது. அதான் இஸ்லாத்தினுடைய சிறப்பே தானே. இஸ்லாத்தினுடைய சிறப்பே தானே. ஒரு இந்து சமய பெரியாரிடத்திலே ஒரு பத்திரிகை ஆசிரியர் கேட்டார், அடிக்கடி நீங்கள் சொல்கின்றீர்கள் ஹிந்துயிசம் இஸ் எ வே ஆஃப் ரிலிஜன், எப்படி கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னா. அவர் பெரியவர் சொன்னார், காலையில் எழுந்த பிறகு என்ன பூஜை செய்ய வேண்டும் அதுக்கு நாங்கள் வழி சொல்லி கொடுத்துருக்கோம். ஏதாவது உனக்கு பிரச்சனை, குழந்தை பிறந்தா என்ன பூஜை செய்யணும், என்ன ஸ்லோகங்கள் போதும் சொல்லி கொடுத்துருக்கோம். சாப்பிடும்போது என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், படுக்கும்போது என்ன சொல்லி, இதான் வாழ்க்கை வே ஆஃப் லைஃப். முடிஞ்சு முடிச்சிட்டார். நம்மளும் அப்படியா? அவ்வளோதானா? என்னென்ன செய்யும்போது என்னென்ன ஓதணும்னு சொல்லிவிட்டா அது வாழ்க்கை நெறியாக ஆகிவிடும். அது ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் துல்லியமாக விளக்கம் சொல்கிறதே. பெருமானாருடைய வாழ்க்கை இல்லாட்டா இவ்வளோ ஹதீஸ்கள் இருக்கு. புகாரியில் மட்டும் 7000 ஹதீஸ் இருக்குது இல்லையா? இத்தனை ஹதீஸில் எல்லாம் தொழுகை நோன்பா பேசிக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வரக்கூடிய ஒரு மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் மன்னர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். இஸ்லாத்திற்கு வரும்படியாக அன்றைக்கு இருந்த மன்னர்கள் கைசர், கிஸ்ரா எல்லாத்துக்கும் அதில் ஒரு வாசகம், குர்ஆனுடைய வாசகம் எப்போதும் இடம்பெறும். வஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, வஸ்ஸலாமு அலா மனித்தபா. அந்த மன்னருக்கு அவர் சொல்கின்ற வார்த்தை, இந்த இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு என்ன கிட்டும்? உனக்கு அமைதி கிட்டும்.
அதுக்காக தான் நான் கடிதம் நான் உனக்கு எழுதுறேன், உனக்கு அமைதி கிட்டும். ஆகவே நான் இதற்கு மேல் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம்னா ஒரு வாழ்க்கை நெறி என்பது இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது அடுத்த கேள்வி, நம்முடைய அடுத்த கடமை புரிஞ்சாச்சு. இப்போ இஸ்லாம்னா வாழ்க்கை நெறி இருக்கா, சந்தேகம் இருக்கா? இந்த இடத்துல கேட்டுக்கலாம். இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி இல்லை, இஸ்லாம் ஒரு மதம் தான் அப்படின்னு யாராவது வாதிக்கிறீங்களா? இஸ்லாம் ஒரு மார்க்கம் அல்ல, இஸ்லாம் ஒரு மதம் தான் அப்படி யாராவது வாதிக்கிறீங்களா? சொல்லுங்கள். ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ்லாம் இஸ் a way of life. Have you accepted that? நம்ம இப்போ அடுத்த அதுக்கு போகிறோம். இப்போ என்ன செய்யணும்? ஏற்றுக்கிட்டா போதுமா? என்ன செய்யணும்? இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். எதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அதை பின்பற்ற வேண்டும். அதை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. எங்கே இஸ்லாம் சிறந்த இஸ்லாம், எங்கே இஸ்லாம் சிறந்த இஸ்லாம்னாலும் அந்த கதைக்கு உதவாது. அந்த இஸ்லாத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்துட்டான் நமக்கு. ஒரு கட்டடத்தினுடைய வரைபடம் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டான். அது பில்டிங்காக ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எங்கள்கிட்ட சிறந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குது, எங்கள்கிட்ட சிறந்த ப்ளூ பிரிண்ட்னு சொல்லி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? துணியை வாங்கிட்டு தைக்காமல் வீட்டை துணி வச்சிருக்கேன், நல்ல துணி வச்சிருக்கேன், என்ன வச்சு என்னையா பிரயோஜனம்? அது டெய்லர்கிட்ட தச்சு போட்டால் தானே பிரயோஜனம். அப்போ எங்கள் இஸ்லாம் நல்ல இஸ்லாம், எங்கள் இஸ்லாம் நல்ல இஸ்லாம்னா என்ன? எதுக்கு இஸ்லாத்தை பின்பற்று. எல்லா வகையிலும் அதை நீ பின்பற்ற வேண்டும். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் முதலாவதாக பின்பற்று. உன்னுடைய சொந்த வாழ்வில் நேர்மையாக இரு, நாணயமாக இரு, கொடுக்கல் வாங்கலில் ஒழுங்காக இரு, ஏமாற்றாதே, மோசடி செய்யாதே, லஞ்சம் வாங்காதே, ஊழல் செய்யாதே, வரதட்சணை வாங்காதே, சொந்த வாழ்க்கையில் இரு. கணவன் மனைவி உறவுகளிலே சீராக இரு. இவ்வாறு உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் இஸ்லாத்தை முதலாவதாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்தபடியாக பொது வாழ்க்கைக்கு வருகிறீர்கள். பொது வாழ்க்கையிலும் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். நிறைய பேர் கோட்டை விட இடம் தான். பொது வாழ்க்கையில் நேர்மை இருக்காது, நாணயம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பள்ளிவாசலில் அவர் தான் முத்தவல்லியாக இருப்பார், அவர் தான் எல்லா சொத்தையும் எல்லாத்துக்கும் விற்பார், அவர் தான் விற்பார். வக்குப் சொத்துக்கள் எல்லாம் நம்ம நான் முஸ்லீம் தான் பிடிக்கிட்டு போனால் நம்மால் தான் கொண்டு கொடுத்தாங்க, உண்டு நம்மால் தான் கொண்டு கொடுத்தான். அவ்வளோ சொத்தும் போச்சு, கோடிக்கணக்கான அந்த சொத்துக்கள் இருந்தாலே இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் பெரிய வசதி உள்ள சமுதாயமாக இருக்கும். ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருப்பதைப் போலவே பொது வாழ்க்கையில் நீங்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடம், நீங்கள் நடத்துகின்ற சமூக சேவை மையங்கள் எல்லாத்திலையும் இஸ்லாமிய மரபுகள் பின்பற்றப்பட வேண்டும். உங்கள் கல்விக்கூடத்தில் இஸ்லாமிய மாண்புகள் பேணப்பட வேண்டும். இறைவனை பற்றி அச்சம் குழந்தைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும். ஆக இவையெல்லாம் செய்தால்தான் இஸ்லாத்தை பொது வாழ்வில் நீங்கள் பின்பற்றீர்கள் என்று அதற்கு பொருள்.